அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். நீ எப்படி இருக்கிறாய்? ஏன் கவலையோடு இருக்கிறார் என்று நம்மளை கேட்கிறார். இப்போ நம்ம கேட்குறதுக்கு ஒரு இறைவன் இருக்கிறார் அல்லவா? அப்புறம் ஏன் நம்ம கவலைப்படணும் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தெரிகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் யெஷயா எழுதிய நூல் அதிகாரம் 48 இறைவார்த்தை 17 19 முடிய. இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை வழிநடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிவரவினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டீரார், அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டீராது. பிரேஸ் த லார்ட். அதாவது என்ன சொல்ல வாராரு? என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடலலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். அப்போ நாம் அவர் கட்டளைகளை கடைபிடித்திருந்து அவர் வழிகளில் நாம் நடத்திருந்தால் நாம் எதையுமே இழந்திருக்க மாட்டோம் இல்லையா? அப்போ நாம் நம் வழியாக நடந்து நம் போக்கிலே போய் நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் வாங்குவதற்காக பாவத்தில் விழுந்து நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு கேட்டு அதன் மூலமாக ரெட்டிப்பான தண்டனைகளையும் வாங்கி நிறைவில்லாமல் ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நினைத்து இப்பொழுது நாம் வருந்துகிறோம். முதல்லையே அவர் கொடுக்கின்ற போதே நாம் அதை நிறைவாக அதிலிருந்து நாம் வெளியே வரும்போது, அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியே வரும்போது அதில் ஒரு நிறைவான ஆசிர் உண்டல்லவா? அந்த ஆசிர் இழந்திருக்க மாட்டோம்ல நம்ம. அப்போ இப்போ என்ன சொல்கிறார் அவர்? சொன்னவற்றை, அதாவது உன் வழிமுரன் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்க மாட்டார்கள். துன்பங்களும் துயரங்களும் நாம் அவருக்கு கீழ்ப்படியாத நாளையும் அவர் வழியில் நடக்காத நாளையும் தான் நமக்கு வந்தது இல்லையா? ஆனால் அவர் கட்டளையில் நாம் செவிசாய்த்திருந்தால் பயனுள்ளவற்றை அவர் நமக்கு கற்பிக்கும் போது அதை பயனுள்ளதாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு நிறைவான வாழ்வு இருக்கும். எப்படி இருக்குமா? ஆற்றை போல் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை மேலும் போலும் பாய்ந்து வந்திருக்கும். அப்போ பாருங்க, நீர் அருகில் அந்த ஆறு எப்படி ஓடுது இல்லையா? அதை போல் எப்பொழுது நாம் செழிப்பாக இருந்திருப்போமா? வறட்சி இருந்திருக்காது நமக்கு இல்லையா? அப்போ நாம் அவர் சொல் கேட்காமல் இருந்திருந்து இருநிலையில் இருந்து நாம் ஒன்று அவர் ஒன்று சொல்வார், நாம் ஒன்று செய்வோம். ஒவ்வொருத்தருக்கும் தூயாவியான இருக்காரா இல்லையா? இருக்கார்ல. அப்போ அந்த தூயாவி நம்மளை செயல்படுத்தும் போது அதுக்கு நாம் கீழ்ப்படியணுமா வேண்டாமா? அவர் கட்டளை கொடுக்கும் போது அதுக்கு ஆமன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லணும்ல. அப்போ அப்படி கீழ்ப்படியும் போது தான் நமக்கு நன்மையான காரியங்கள் நடக்கும். அந்த கீழ்ப்படியில்னா தான் தேவையற்ற காரியங்கள் நமக்கு நடக்கு. துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் பாடுகளும் நோவுகளும் நொடிகளும் வருது. இந்த ஆண்டு முழுமைக்கு அவர் என்ன துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் நம்மளை கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்தாரா இல்லையா? பாதுகாத்தார்ல. உங்களை விட்டுட்டாரா? இல்லை இல்லை. என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் உங்களை சேர்த்து பிடிச்சிக்கிட்டார் இல்லையா? ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள், அவரோட நீங்கள் மன்றாடியது அனைத்துமே அவர் காலடியில் இருக்கிறது இல்லையா? அப்போ ஜெபங்கள் ஒரு நாள் வீண் போகாது. அந்த ஜெபத்தினால் நாம் எதையும் பெற்றுக்கொள்ளலாம், நன்மையான காரியங்களை. எதையும்னா நன்மையான காரியங்கள் மட்டும்தான், எல்லாம் தீமையானவற்றை இல்லை, நன்மையானதை மட்டும்தான் அவரிடம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். என் ஜெபம் எப்பொழுதும் ஒரு நன்மையான காரியத்தை நடத்தி கொடுக்கும், எனக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே பிறருக்கும் நடத்தி கொடுக்கும் என்ற அந்த உறுதியோடு நாம் இருந்தோம் என்றால் நம்மை போல் பிறரும் நிறைவாக வாழ்வார்கள். அப்போ அப்படி வாழும்போது தான் நம்ம வாழ்வு எப்படி இருக்கும்? ஆற்றை போல் நிறைவாக இருக்கும். எப்பொழுதும் நாம் எதை தொட்டாலும் வெற்றியாக இருக்கும். ஒரு மன அமைதியும் ஒரு மன நிறைவும் கிடைக்கும். எது செய்தாலும் ஒரு நிறைவு இருக்கும் நமக்கு. அந்த நிறைவை கேட்போமா? வாழும் வல்லலே இறைவா, ஆமாண்டவரே, உண்மையன்றி எங்களுக்கு வேறு துணை இல்லை ஆண்டவரே. எதை செய்தாலும் உம்முடைய சித்தப்படியே நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆண்டவரே. அதன்படியே நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் சிறு சிறு தவறுகள் எங்களிடம் வந்து விடுகிறது, எரிச்சலும் கோபங்களும் வந்து விடுது ஆண்டவரே. அதை அனைத்தையும் எடுத்து தேவரீர் அப்புறப்படுத்தி எப்பொழுதும் நாங்கள் தூய்மை உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை நாங்களே புதுப்பிக்கும் வரத்தை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்தி அனைத்தையும் நாங்கள் திறம்பட செய்வதற்குண்டான ஆற்றலையும் வலிமையும் தர வேண்டும் என்று நாங்களுமே இறைஞ்சுகிறோம். இந்த வரத்தை அனைத்தும் தரப்போற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.